ரெஸ்ட் எடு. எனக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். எங்கங்க போறீங்க? எவ்வளவு நேரம் ஆகும்? செல்லக்குட்டி 1 ஹவர்ல மாமா வந்துருவேன். சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. எனக்கு தூக்கமா வருது. தூக்கமாடி வருது உனக்கு? தூக்க மாத்திரை கொடுத்தா தூக்கம்தான் வரும். இப்போ தூங்குற சாக்குல நம்ம போய் சந்தியா கிடைக்க வேண்டிய வேலையை பார்க்க வேண்டியதுதான். அந்த போலீஸ் சூசியரை பார்த்து எப்படியாச்சும் அத்தையும் மாமாக்கிட்டையும் பேச வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திட வேண்டியதுதான். ஜாதகம் சரியில்லாத சாக்க வச்சுதான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். என்ன வயிறு வலிச்ச மாதிரியே இருக்கு? ஐயோ, வயிறு வலிக்குதே. அம்மா, வயிறு வலிக்குதுமா. இங்க வா. ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே, ரொம்ப வலிக்குதே. என்ன காவியா அழுற சவுண்ட் கேக்கு? காவியம்மா, எம்மா இங்க வாம்மா சீக்கிரம். எம்மா காவியா, உனக்கு என்னாச்சுமா? என்ன செய்யுதுமா? என்னன்னு தெரியலமா, வயிறு எனக்கு ரொம்ப வலிக்குதுமா. கொஞ்ச நேரம் பொறுமா, கொஞ்சம் கசாயம் மாதிரி போட்டு கொண்டு வர சொல்றேன். ஏ சந்தியா, சீக்கிரம் வாமா. இவ ஒருத்தி காதுல ஒரு குழா மாதிரி மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்கன்னு படுத்து தூங்குவாள, காது வேற கேட்காத. ஏ சந்தியா கிறுக்கி. என்னம்மா, எது கூப்பிட்டீங்க? ஏ சந்தியா, அக்கால் கொஞ்சம் தண்ணி கொண்டாமா சீக்கிரம். என்னாச்சுமா? அக்காக்கு என்னாச்சு? என்ன ஆச்சுன்னு தெரியலம்மா. ஃபுல்லா வயிறு வலியில துடிச்சிட்டு கிடக்கா. அக்கா, உனக்கு ரொம்ப முடியலையாக்கா? ஹாஸ்பிட்டல் போலாமா? நான் வேணா ஓலை புக் பண்ணவா? அம்மா சந்தியா, இந்த நேரத்துல ஓலைய புக் பண்ணி என்னம்மா பண்ண போறா? ஏதாச்சும் காரகிர வர சொல்லுமா, அக்காவை ஆஸ்பத்திரி கூட்டு போவோம். அம்மா, ஓலைன்னா கார் தாம்மா. ஐயே, காரு பேர எப்பமா ஓலைன்னு மாத்தினாவ? இந்த என்கிட்ட நீங்க யாருமே சொல்லலையே. ஆமா, இது இப்ப ரொம்ப முக்கியம். பாக்கா, ஹாஸ்பிட்டல் போலாம். இல்ல சந்தியா, ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம். மாமா எனக்கு எப்பவுமே இந்த வலி வரும்போது மாத்திரை தருவாங்க. அந்த மாத்திரை இப்ப எங்க இருக்குன்னு தான் தெரியல. என்ன வீடே அமைதியா இருக்கு? அந்த கெஸ்ட்லாம் ஒரு ஊருக்கு பேர் போவான்னு நினைக்கேன். வீட்ல யாரும் காணோம். அம்மா, என்னோட சுத்தமா முடியலம்மா. சீக்கிரம் அந்த டேப்லெட் கண்டுபிடிங்க. என்ன காவியா அழுத குரல் கேக்கு? ஏக்கா, ஏமா காவியாக்கு என்ன செய்யுது? காவியா அழுதுகிட்டு இருக்காவே. ஏ சோனி, அக்காக்கு ரொம்ப வயிறு வலிக்குதா. மாமா வயிறு வலிக்கும் போதெல்லாம் ஒரு டேப்லெட் கொடுப்பாங்களா? அந்த டேப்லெட் எங்கன்னு தெரியலடி, கொஞ்சம் தேடேன். என்னது டேப்லெட் கொடுப்பாங்களா? அக்கா, நீ காலையில என்னக்கா சாப்பிட்டா? நானு காலையில இட்லி சாப்பிட்டேன். அப்புறம் மாமா எப்பவும் தருவாங்களா குழந்தைக்காக ஒரு டேப்லெட், அது போட்டேன். வேற எதுவும் சாப்பிடலடி. இது குழந்தைக்கான மாத்திரை இன்னைக்கு சாப்பிட்டியா? எத்தனை மணிக்கான சாப்பிட்டா? இப்பதாண்டி ஒரு அரை மணி நேரம் முன்னாடி தாண்டி சாப்பிட்டேன். அக்கா, என்ன டேப்லெட் சாப்பிட்டுருப்பா? மாமா இதை மாத்தி கீத்தி கொடுத்துட்டாரா? இந்த டேப்லெட் வேற எங்க இருக்குன்னு தெரியலையே. காவியாக்கா, அத்தான் அந்த மாத்திரை எங்க இருக்குக்கா? எனக்கே தெரியலடி. அங்க இருக்க கபோர்ட்ல இருந்து எடுத்த மாதிரி இருந்துச்சு. அக்கா அல்லாதக்கா, இந்தா சோனி டேப்லெட் தேடுறாள, நீ இந்த தண்ணியை குடி. ஆஸ்பத்திரி கூப்பிட்டாலும் என் காவியப்பில் வர மாட்டுக்கா. அழுறத வேற என்னால் பார்க்கவே முடியலையே. ஏ சோனி, அந்த மாத்திரையை சீக்கிரம் தேடி எடுமா. என்ன மாத்திரையும் இந்த அத்தா அக்கால் கொடுத்தாரு? அது என்னன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி அதை எடுத்து நமக்கு தெரிஞ்ச அந்த கிளினிக்ல போய் காமிக்கணும். அது என்ன மாத்திரைன்னு பார்த்துட்டு தான் திருப்பி அக்காவுக்கு கொடுக்கணும். அதை ஓ, இதுதான் மாத்திரையா? அக்காவுக்கு இப்போ கொடுக்க கூடாது. நம்ம தெரிஞ்ச மெடிக்கல்ல போய் காமிச்சு இது என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அக்காவுக்கு கொடுக்கணும்.